everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு அழகான ஹவுஸ் பிளான்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். கொஞ்ச நாளாவே நம்ம ஆர்னமெண்டல்ஸ் பத்தி வீடியோஸ் பார்த்துட்டு வர்றோம். இதுவும் ஒரு ஹவுஸ் பிளான்ட் தான். இட்ஸ் a beautiful foliage plant. இதோட பேர் வந்து Caladium. நிறைய பேர் இந்த செடியை நீங்கள் பார்த்துருக்கலாம், வளர்த்துருக்கலாம். ஒரு சிலருக்கு இதோட பேர் தெரியாமல் இருக்கலாம். டோன்ட் வரி, இந்த செடி எப்படி வளர்க்குறது, அதை பாட் பண்ணுறதுல இருந்து அதோட பேசிக் கேர் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் see all the details about Caladium. நம்ம குரோட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல் லீவ்ஸாக இருக்கும்ல அந்த செடி, அதே போல் Caladiumமும் அதோட இலைகளுக்காகவே, அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த அழகுக்காகவே வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ். இது வந்து ஆரோய்ட்ஸ் குரூப்பை சேர்ந்தது தான். எரேசி அப்படின்ற அந்த ஃபேமிலியில் உள்ள பிளான்ட் தான். சில செடிகள் வந்து லாங் பீட்டியோல்ஸ், அதாவது அந்த இலைகள் கீழே இருக்கக்கூடிய காம்பு ரொம்ப லாங்காக இருக்கும். சிலது வந்து டாஃபாக புஷியாக சின்னதாக இருக்கும். ஸோ இதுலேயே 1000க்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Caladium வந்து ஒரு டியூபரஸ் பிளான்ட். அப்படின்னா கீழே கிழங்கு இருக்கும், அதில் இருந்து தான் அந்த பிளான்ட் வந்து வளர்ந்து ஸ்ப்ரவுட் ஆகி வளர்ந்து மல்டிப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட லில்லி எப்படி வளருதோ அந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஃபேமிலி வித்தியாசம் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் பேசிக் வந்து அது ஒரு பல்பில் இருந்து வளரக்கூடிய பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இனி இதோட பாட்டிங் மீடியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆரோய்ட்ஸ் மிக்ஸ் பற்றின அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாயில்லெஸ் மீடியாவில் வளர்க்கலாம், இல்லை சாயில் மீடியாவில் வளர்க்கலாம். இந்த Caladium ரொம்ப காமனானது, ரொம்ப ஹார்டி, ரோட் சைட்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி மீடியா நீங்கள் போட்டிங்கன்னாலும் வளரும். ஜென்ரலாக நல்ல போரஸாக இருக்கணும். ரோஸுக்கு நம்ம எப்படி மீடியா சாயில் ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு மிக்ஸ் நீங்கள் ஜென்ரலாக ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணி வளர்க்கலாம். அதில் கொஞ்சம் மெனியூர் இருக்கணும், கொஞ்சம் சாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் கொக்கோபீட் போட்டிங்கன்னா நல்லா உதிரியாக அந்த மீடியா வந்துடும். இந்த மாதிரி Caladiumல சாயில் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் செம்மண் போடுறதா இருந்தால் எப்போவுமே கம்மியாக போடுங்க. அது மழை டைமில் தொழி மாதிரி ஆகி கொஞ்சம் சாகி ஆகி வாட்டர் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் எல்லாம் உண்டு பண்ணும். அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டால் போதும். நேட்டிவ் வெரைட்டி Caladiums வந்து நான் ஒரு 3 இயர்ஸாக வளர்த்துருக்கேன். இந்த வருஷம் கொஞ்சம் ஹைப்ரிட் தாய்லாண்ட் வெரைட்டிஸ் ஆர் இம்போர்ட்டட் Caladium வெரைட்டிஸ் வந்து நிறைய பாட் பண்ணி வளர்க்க ஆரம்பித்தேன். ஐம் லேர்னிங் தெம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த Caladiums எல்லாம் வேறு வேறு மீடியாவில் நான் வச்சு வளர்த்துட்டு இருக்கிற பிளான்ஸ். இட்ஸ் லைக் அ மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான். நமக்கு வந்து எந்த மாதிரி அந்த மீடியாவுக்கு போடக்கூடிய பொருட்கள் உங்ககிட்ட எதெல்லாம் இருக்குதோ அதோட ஒரு காம்பினேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணால் போதும். இதில் சிலதில் வந்து நான் அந்த பெர்லைட் எல்லாம் போட்டு உமியெல்லாம் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு மிக்ஸில் வச்சுருக்கேன். சிலதில் காம்போஸ்ட் அண்ட் சாயில் அந்த மாதிரி ஒரு மிக்சரில் வச்சுருக்கேன். சிலதில் வந்து பெர்லைட், வெர்மிகுலைட், அந்த லீஃப் மோல்ட், காம்போஸ்ட் அதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். பியூர்லி சாயில்லெஸ் உள்ள மீடியா வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதில் மண்ணே கிடையாது. பெர்லைட், வெர்மிகுலைட், காம்போஸ்ட் அவ்வளோதான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக நீங்கள் 1-2 வளர்க்கும்போது நீங்களே உங்களுக்கே தெரியும், யூ லேர்ன் மோர் அபவுட் இட். பட் பேசிக்கலி நல்ல வெல் ட்ரைன்ட், வாட்டர் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வைக்காத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீடியாவில் நம்ம வச்சு வளர்த்தா போதும். இனி இது எந்த மாதிரி பாட் சைஸில் நடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்ததில் கொஞ்சம் பிளான்ஸ் வந்து குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாட்ஸில் இருக்குது. சில பிளான்ஸ் வந்து பெரிய பாட்டில், அந்த 9 inch 10 inch பாட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ யூ மே கெட் கன்ஃபியூஸ்ட், பட் டோன்ட் வரி, இட்ஸ் வெரி சிம்பிள். எல்லா செடிக்கும் உள்ள பேசிக் பிரின்சிபல் தான். ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக எந்த செடி நடுறதா இருந்தாலும் சின்ன பாட்டில் நடுறது வழக்கம், நடுறது நல்லது. நிறையவே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிளான்ட் ஏஜ் ஆகி மெச்சூர் ஆகும்போது நம்ம வந்து பாட் ஷிஃப்ட் பண்ணுவோம். அதே தான் Caladiumக்கும். நம்ம ஜென்ரலாக ஒரு பிளான்ட் நர்சரியிலேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா பாட்டில் வாங்கிட்டு வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு யாராவது ஒரு பல்பு கொடுக்கலாம். நம்ம அதை கொண்டு ஒரு பெரிய பாட்டில் வச்சோம் அப்படின்னா பல்ப் ராட் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் பிளான்ட் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப புஷ்ஷியாக ஒரு பெரிய 2 to 3 years old பிளான்ட் கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிளான்ட்டாக தான் இருக்கும். ஒரு 2 leaves 3 leaves இல்லை 4 leaves அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை நம்ம வந்து ஒரு பெரிய பாட்டில் வைக்கிறது சரியில்லை. ஒரு 3 inch 4 inch 5 inch 6 inch இந்த மாதிரி உள்ள உங்ககிட்ட என்ன மாதிரி சின்ன சைஸ் பாட் இருக்கோ நீங்கள் அதில் அதை நட்டு வளர்க்குறது நல்லது. நான் உங்களுக்கு ஒரு பிளான்ட் காமிக்கிறேன். இது ஒரு 3 to 4 inch சைஸ் ரொம்ப சின்ன பாட்.
ஒரு பல்ப் எனக்கு ஒருத்தங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அதை நான் இந்த சின்ன பாட்டில் நட்டு ஒரு 1 மந்த்க்கு மேலே ஆச்சு அது ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு. இப்போ அது எவ்வளோ அழகாக அந்த லீவ்ஸ் வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு பல்பு நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஓப்பனில் வைக்க வேண்டாம், ஷேடி ஏரியாவில் வச்சுட்டா போதும். நமக்கு எப்போ மீடியா ட்ரை ஆகுதோ லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். ரோஸுக்கு தண்ணி விடுற மாதிரி 1/4 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணியெல்லாம் பாட் நிறச்சி விட வேண்டாம். ஒரு மிஸ்டிங், அந்த மீடியா ஒரு நனைவுக்காக நம்ம அது மிஸ் பண்ணி விடுறோம். சில பல்ப்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரவுட் ஆயிரும், சிலது ஸ்ப்ரவுட் ஆக 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கூட ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பல்போட ஹெல்த் கண்டிஷன் வித்தியாசமாக இருக்கும். அது கொஞ்சம் ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வேணும், அந்த மீடியாவும் கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. பட் இன் அவர் கிளைமேட், எஸ்பெஷலி இன் இந்தியா, நமக்கு வந்து சூடு பற்றி சொல்லவே வேண்டாம். they will sprout when the weather condition is correct for them. சில டைம் மட்டும் உங்களுக்கு வந்து அது 1 மந்த் ஆயிடுச்சு ஸ்ப்ரவுட் வரலைன்னா அது அப்படியே சாயிலை லைட்டாக நீங்கள் அப்படி எடுத்து பார்க்கலாம். சில டைம் அந்த ஸ்ப்ரவுட் அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படி வரலைன்னா அந்த இதை போட்டு மூடிட்டு ராட் ஆகாமல் இருக்கிறத மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டால் போதும். they will sprout and grow beautifully. அது 2 இலை வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்டைரக்ட் லைட்டில் வெளியில் மூவ் பண்ணிக்கலாம். ஓப்பனில் வைக்கலாம், இல்லை ஷேட் நெட் போட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வைக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. இன்கேஸ் நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாகி உங்களுக்கு பல்ப் ராட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை எடுத்து வாஷ் பண்ணி ஃபஞ்சசைட் சொல்யூஷன், சாஃப்ட்னாலும் சரி, உங்கள்கிட்ட எது இருக்குதோ பவுடர் பேஸ்ட், அதை தண்ணியில் கலந்து அதில் டிப் பண்ணி வச்சு அந்த ஃபஞ்சசைட் ட்ரீட் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி ஏர் ட்ரை பண்ணி அப்புறமா நம்ம பாட் பண்ணி வைக்கலாம். தே வில் டெஃபினெட்லி க்ரோ. அண்ட் ஆன்லைனில் வாங்குறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரும்போது லீவ்ஸ் கொஞ்சம் வாடி இருக்கலாம், இல்லை நீங்கள் நடும்போது உங்களுக்கு லீஃப் வந்து கண்டிப்பாக வாடி அழுகும். அந்த லீஃபெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. புதுசாக அதில் இருந்து வரக்கூடிய லீவ்ஸ் வந்து க்ரோ ஆகி த பிளான்ட் வில் க்ரோ வெரி வெல். அடுத்ததாக கெலேடியம் வளர்கிறதுக்கு என்ன மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அது வளரும், அதுக்கு எவ்வளவு லைட் தேவைப்படும், எங்கே வச்சு அதை வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்டில் நட்டு வளர்க்கலாம், இல்லை பாட்டில் கூட நான் வளர்க்குற மாதிரி வச்சு வளர்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நிறைய சன்லைட் தேவைப்படாது, ஆனால் கொஞ்சம் வார்ம்த், அதாவது சூடு தேவை. அதுக்காக நம்ம ஆஃப்டர்நூன் சன்னெல்லாம் இருக்கலாம், அந்த அளவு சூடெல்லாம் இந்த பிளான்ட்டுக்கு சூட்டபிளாக கிடையாது, ஒத்துக்காது. அதனால தான் பார்ஷியல் சன் பார்ஷியல் ஷேட் அப்படின்னு சொல்கிறது. சென்னையில் இருக்கிறவங்க இந்த பிளான்ட் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம், ஆனால் ஷேட் கொடுக்கணும். மரத்தடிக்கடியிலையோ இல்லை ஷேட் நெட் போட்டு நீங்கள் வளர்க்குறதா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இது வளரும். சம்மர் டைமில் நம்ம ஒரு 2-3 தடவை வந்து மிஸ்ட் பண்ணி விட வேண்டியிருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரோஸஸ்க்குனாலும் சரி அந்த லீஃப் ஷவரிங் வந்து நிறைய டைம் பண்ணோம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் கெலேடியம்க்கு வந்து அந்த மாதிரி அவ்வளவு விகரஸாக நம்ம ஷவரிங் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு லைட் மிஸ்டிங் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. பிகாஸ் அந்த ஹீட்டிலேருந்து அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக. சில ஹார்டி வெரைட்டிஸ், நேட்டிவ் வெரைட்டிஸ் வந்து ஆஃப்டர்நூன் சன்லனாலும் கூட தே வில் சர்வைவ் பிகாஸ் தேர் ஹார்டி. ஆனால் அந்த லீஃப் எட்ஜஸில் வந்து நம்ம ரோஸ் லீஃபில் பார்க்குற மாதிரியே இந்த மாதிரி ஒரு பேர்ன் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் வெரி நார்மல், யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் இட். அதுனா அந்த ஹீட்னால் வருது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அண்ட் கீப் மிஸ்டிங் 2 to 3 times. ஈவினிங் மிஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். தட் வில் இன்வைட் ஃபங்கல் ப்ராப்ளம். அதுக்காக நீங்கள் ஃபுல் ஷேட், அதுக்கு லைட்டே கிடைக்காத மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அதோட கலர்ஸ், அந்த பேட்டர்ன்லாம் நமக்கு கரெக்டாக தெரியாது, நல்ல ஹெல்த்தியாக அந்த லீஃப் வளராது. அதனால நிறைய இன்டைரக்ட் லைட் வேணும். மார்னிங் சன்லைட், ஈவினிங் சன்லைட், 4 மணிக்கு அப்புறம் உள்ள சன்லைட் அண்ட் ஆல் இஸ் நாட் ஹார்ஷ். ஆஃப்டர்நூன் சன்லைட் வந்து கண்டிப்பாக இந்த பிளான்ஸுக்கு ஒத்துக்காது. ஸோ ஐ ஹோப் லைட் அண்ட் அது ரிலேட்டட் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வாட்டரிங் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். கெலேடியம்க்கு வந்து ரொம்ப தண்ணி தேவையே இல்லை. கிரவுண்டில் வச்சுருக்கீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விட்டால் போதும். பட் டெய்லி அந்த லீஃப் மிஸ்டிங் பண்ணணும். பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு வந்து நீங்கள் விரல் வச்சு தொட்டு பார்த்து எப்போ உங்களுக்கு ட்ரையாக இருக்குதோ, மேல் மண் ட்ரையாக இருக்குதோ அப்போ மட்டும் நீங்கள் தண்ணி விடுங்க. அந்த டைம் மட்டும் நல்லா தண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது ஹெல்தி, நல்ல பிளான்ட், பெரிய பிளான்ட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி பிளான்ட்டுக்கெலாம் வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டுட்டு மறுபடியும் எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ தான் தண்ணி விடணும். அந்த மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும். லீஃப் மட்டும் நான் டெய்லி மார்னிங் அண்ட் ஒரு லேட் ஆஃப்டர்நூன் 3 o'clock அந்த டைம் வந்து நான் மிஸ்ட் பண்ணி விட்டுருப்பேன்.
எல்லாமே வந்து ஓப்பன், அதாவது ஷேட் நெட்டுக்கு அடியில் ஓப்பனில் வச்சுருக்கேன். தி கெட் 10 o'clock வரைக்கும் ஒரு சன்லைட் கிடைக்கும். ஆல் தீஸ் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வளர்ந்துட்டுருக்குது. நம்ம ஓப்பனில் வச்சுருக்கும்போ ஹெவி ரெயினில் வந்து இந்த பிளான்ட் வந்து அதோட லீஃப் சாயறதுக்கு, அதாவது அப்படியே சரிஞ்சு ஓடிறதுக்கெல்லாம் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம குட்டியாக சின்னதாக ஒரு கம்பு, குச்சி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்ம அதை சப்போர்ட் பண்ணி கட்டி விடலாம். ஒரு 2-3 இடத்துல ரொம்ப டைட்டாக கட்டணும்னு இல்லை, லைட்டாக இந்த நான் காமிக்கிறேன் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கட்டி சப்போர்ட் கொடுக்கலாம். அப்போ அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும். அண்ட் வெதர் நார்மல் ஆகுமோ த பிளான்ட் அந்த லீவ்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆயிரும். இதை 1-2 லீஃப் வந்து ஓவர் மாய்ஸ்சர், அந்த தண்ணி கண்டினியூஸாக விழுறதுனால அந்த மாதிரி அந்த அழுகலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல், ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இனி பார்த்தீங்கன்னா சில கலேடியம்ஸ், அதாவது அந்த நேட்டிவ் வெரைட்டி ரொம்ப ஹார்டி டைப்ஸ் எல்லாம் வந்து வருஷம் ஃபுல்லும் நல்லா வளரும். டார்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கே போகிறது கிடையாது. அப்படி 1-2 பல்ப் ராட் ஆனாலும் மற்ற பிளான்ஸ் அந்த கூட்டமாக நிற்கிறதுனால தே வில் க்ரோ ஹாப்பிலி. அதே இது சில வெரைட்டிஸ் வந்து ரொம்ப டெலிகேட்டான வெரைட்டிஸ் ஹெவி ரெயின் இருக்கிற டைம்லையோ இல்லை டெம்பரேச்சர் எப்போ ட்ராப் ஆகுதோ அந்த டைமில் வந்து அது ஒரு டார்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படின்னா ஒன்றுலாம் அந்த லீஃப் எல்லாம் மழையாக இருக்குன்னா ராட் ஆகி அழுகி அந்த பல்ப் டை ஆக சான்ஸ் இருக்குது, இல்லை அது ஒரு டார்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அண்ட் டெம்பரேச்சர் நல்ல கம்மியாகுது, ஒரு கொஞ்சம் குளிராக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் கூட லீஃப் எல்லாம் மஞ்சளாகி அழுகி அப்படியே போய் பல்ப் டார்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சூட்டபிளான டெம்பரேச்சர், அந்த வார்ம்த் எப்போ வருதோ, எப்போ டெம்பரேச்சர் வார்ம் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்ப்ரவுட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த பல்ப்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹெவி ரெயினில் ஒருவேளை உங்களுக்கு எல்லா லீவ்ஸும் போய் பாட் எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அது உடனே நீங்கள் தண்ணி விழாத ஒரு இடத்துக்கு அதை ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. எல்லாம் அந்த பல்ப் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் ஃப்ரெஷ் மீடியாவில் போட்டு வச்சுருங்க. ஃபஞ்சிசைட் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக when the time is right they will sprout. இதே இது கூட மீடியா உங்களுக்கு எப்போ ட்ரையாக இருக்குதோ அப்போ மட்டும் வாட்டர் ஸ்ப்ரே அப்படி லைட்டாக மேலே வந்து அப்படி தண்ணி தெளித்து விடலாம். இல்லை ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கூட நனைச்சி விடலாம். பட் தண்ணி டைரெக்டாக நிறைய தண்ணி பாட்டிலேருந்து ட்ரெயின் ஆகி போகிற அளவுக்கு தண்ணி விட வேண்டாம். கலேடியம் வளர்க்குறதுல ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய பிரச்சனை, நிறைய பேர் ஃபெயில் ஆகிற ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். ஸோ அதுக்கு உள்ள ட்ரிக் என்னென்னா பாட் ஷிஃப்ட் பண்ணி இல்லை பல்ப் எடுத்து நம்ம அதை செக்யூர் பண்ணி அதை தண்ணி விழாத ஒரு இடத்துக்கு மாற்றி இந்த மாதிரி அதை கேர் கொடுக்கறது தான். வேறு பெருசாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அது 1 month 2 month or 3 months டைமில் வந்து அது ஸ்ப்ரவுட் ஆகி நமக்கு வந்து அந்த பிளான்ட் வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எப்போ ஒரு ஹெல்தியான லீஃப், அதாவது இந்த சைஸில் ஒரு 2-3 லீவ்ஸ் அந்த பல்பிலேருந்து கிடைக்குதோ, அந்த பாட்டில் உங்களுக்கு வளருதோ, அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து நார்மலாக நம்ம எங்கே வச்சு வளர்க்குறோமோ அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பாட்டை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்து அந்த பிளான்ட்டை நம்ம அந்த பல்பை நம்ம பாதுகாக்கணும். அதுக்குள்ள தேவையான கேர் கொடுக்கணும். கலேடியம் பிளான்ட்ஸ் வந்து ஜென்ரலாகவே லோ மெயின்டெனன்ஸ் தான். ரொம்ப எதுவும் பண்ண வேண்டியதில்லை, நிறைய தண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அதில் வரக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ் பற்றி சொன்னேன். லீஃப் பர்ன், லீஃப் ராட், அது ஓவர் வாட்டர் பண்ணி அந்த பல்ப் ராட், லீஃப் ராட் ஆகி வரக்கூடிய பிரச்சனைகள், அதிலிருந்து பல்ப் எப்படி காப்பாற்றுறது அதெல்லாம் பற்றி பார்த்தோம். மழை டைமில் ஹெல்தி பிளான்ட்டாக இருந்தாலுமே 1-2 லீஃப் வந்து அழுகிறது நார்மல் தான். அதை கட் பண்ணி போட்டுட்டு ட்ரை டு டேக் கேர் ஆஃப் த பிளான்ட். அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஃபஞ்சிசைட் ட்ரெஞ்ச் மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது இப்போ நம்ம மழை வரப்போகுது இல்லை மழை சீசன் தொடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து என்ன ஃபஞ்சிசைட் இருக்குதோ நம்ம ரோஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அது பவுடர்னாலும் சரி லிக்விட் பேஸ்னாலும் சரி, அதை தண்ணியில் கலந்து அந்தளவு ஸ்ட்ராங்காக கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கம்மி டோஸாக தண்ணியில் கலந்து நம்ம ஒரு ட்ரெஞ்ச் கொடுக்கலாம். அடிஷ்னலாக ஃபாலியர் ஸ்ப்ரேயும் வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். மழை சீசனில் இருந்தால் கூட 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஃபஞ்சிசைட் ஸ்ப்ரே ஜஸ்ட் டு ப்ரிவெண்ட் தட் ஆர் அந்த ஃபங்கல் ப்ராப்ளமை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அது கொடுக்கலாம். முடிஞ்சுன்னா பண்ணுறது நல்லது. இனி என்ன மாதிரி பெஸ்ட், அதாவது பூச்சிகள் வரலாம், தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்காக ரொம்ப காமனாக வந்து ஒயிட் ஃப்ளை,
மீலி பக் அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் கூட என்னோடய இனிஷியல் டேஸில். மற்றபடி ரொம்ப டேஞ்சரஸ் பெஸ்டெல்லாம் வராது ரோஸை மாதிரி. இதில் வந்து கேட்டர்பில்லர்ஸ் வரலாம். அப்புறமா ஸ்னெயில் கார்டனில் இருந்துச்சுன்னா ஸ்னெயில் ஆல்சோ வில் ஸ்பாயில் அந்த பிளான்ட்டோட லீவ்ஸை வந்து சாப்பிடும். மற்றபடி இதுக்காக எக்ஸ்பென்சிவ் பெஸ்டிசைட்லாம் நம்ம வாங்கி வைக்கணும்னு தேவை கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது வந்து கெம் யூஸ் பண்ணுவேன், இல்லை எக்ஸோடஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சிம்பிள் நீம் ஆயில் லிக்விட் சோப் சொல்யூஷன் இல்லை மொஜெண்டா கூட சேர்த்து நீங்கள் கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. நம்ம மற்ற பிளான்ஸுக்கு அடிக்கிற மாதிரி லீவ்ஸுக்கு மேலே அடிச்சு விட்டோன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இது லீவ்ஸுக்கு அடியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா பெஸ்ட் ஏதாவது இன்செக்ட் கூட எக்ஸ் லே பண்ணி விட்டுருந்தனா கூட லீவ்ஸுக்கு அடியில் தான் இருக்கும். அண்ட் இந்த மீலி பக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அந்த தண்டு அந்த பீட்டியோல் அந்த லீஃபில் ஜாயிண்ட் ஆகிற அந்த ஜங்ஷன் இருக்குல்ல அதில் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து லீஃபுக்கு அடியில் படுற மாதிரி பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி விடணும். இதோட ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது ஏரிசி ஃபேமிலியில் உள்ள பிளான்ட் அப்படின்னால கெலேடியமில் அப்பப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸ், அதாவது பூ வரும். ஆனால் இது நம்ம பூ எதிர்பார்த்து வளர்க்கக்கூடிய செடி கிடையாது. பூ வந்துச்சுன்னா கூட நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா இல்லைன்னா அந்த எனர்ஜி வந்து அந்த பல்போட எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்ருக்கும், லீஃப் வந்து வளராது. ஸோ இது லீஃப்காகவே வளர்க்கக்கூடிய ஒரு செடி இல்லையா? எனிவேஸ், அதனால நம்ம உரம் கொடுக்கணும் இல்லை கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏதாவது ஒன்று கம்மி டோஸில் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அப்படி முடியலைன்னா மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக கொடுங்க. பிளான்ட் வந்து இல்லைனா ஹெல்த்தியாக வளராது. நீங்கள் லீஃபுக்காக நைட்ரஜன் கூடின ஃபெர்டிலைசர் கலேடியம்க்கு கொடுத்தீங்கன்னா அதோட கலர்ஸ் பேட்டர்ன் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அதனால் இந்த நைட்ரஜன் கூடின ஃபெர்டிலைசர் வரும், அதை வந்து கெலேடியம்க்கு கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. தட் இஸ் அ பிக் மிஸ்டேக் மெனி பீப்புள் டஸ். பேசிக் என்பிகே நம்ம 90-90-19 இருக்குல்ல, அது வந்து 1 லிட்டருக்கு 1 கிராம் கொடுக்குறோன்னா கெலேடியம்க்கு வந்து 1/2 கிராம் 1 லிட்டர், ரொம்ப கம்மி டோஸ், வீக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது நம்ம கொடுக்குறது நல்லது. ட்ரெஞ்சாக கொடுக்கலாம், ஃபாலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்கானிக், நீங்கள் ஃபிஷ் எமல்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 2 வாரத்துக்கு ஒரு தடவாவது கொடுக்கலாம். இல்லைனா நம்ம கடலை புண்ணாக்கு அண்ட் ஹோம்மேட் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம பிளேலிஸ்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சீவீட் பேஸ்ட் ஃபெர்டிலைசர், அமினோமார், அமினோஃபுல்வத், அந்த ஃபுல்விக் ஆசிட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கம்மி டோஸாக ட்ரெஞ்சாகவோ ஃபாலியர் ஃபீடாகவோ கொடுக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன், டெப்சம் சால்ட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. கெலேடியம் வளர்க்குறத பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரொபகேஷன், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் பற்றி பேசினேன்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தி ஆயிரும், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஐல் பெஸ்ட் எண்ட் திஸ் வீடியோ ஹியர். இதோட கண்டினியூஷன் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் I'll see you all on another interesting video, friends. Till then, happy gardening and take care of your garden, take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.